அதிமுக ஆட்சியில 79, திராவிட முன்னேற்ற ஆட்சியில 120. ஆக இப்படி உணவுப் பொருளுடைய விலை மின்னை முற்றுகிட்ட அளவுக்கு உயர்ந்து விட்டது. ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவு, செலவு அதிகம், வரவு குறைவு. அதனால் மக்கள் படுகின்றார்கள் துன்பம். அதை பத்தி எல்லாம் இந்த அரசாங்கத்தை கவலை இல்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது இந்த உணவுப் பொருளை கட்டுப்படுத்த, விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதியம் அதற்கென்று 100 கோடி ரூபாய் கூட்டுறவு அமைப்பிலே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு எந்த உணவுப் பொருள் விலை ஏறியதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கின்றதோ அங்கே கொள்முதல் செஞ்சு தமிழகத்தை கொண்டு வந்து கூட்டுறவு அமைப்பின் மூலமாக அந்த விலை ஏற்றத்தை தடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த ஏழை மக்களை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம். ஏழைகள் துன்பப்படக்கூடாது, அதற்காக பல்வேறு நடவடிக்கை எடுத்தோம்.